இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் நான் வரோம். ஆனாலும் இது வரைக்கும் வந்து எது என்னான்னு இதுக்கான ஏரியாவில் இருக்கிறவங்க யாருமே வந்து என்னம்மா எதுன்னு கேட்கறதே கிடையாது. எவ்வளோ நாள் நாங்களும் பார்த்து பசாம ஆயிட்டோம். என்ன பண்ணுறது நாங்கள் குழந்தைங்கள வச்சுன்னு யார்கிட்ட போய் சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல. கமிஷனர்கிட்ட சொந்தா அதை நீங்களே பார்த்துக்கணும், உங்களது இது தானேன்றாங்களா. ஆனால் இது வரைக்கும் வந்து இது ரெஸ்பான்சிபிள் இல்லை. எப்போ பாரு அதான் பாருங்க, அதில் இருக்குதுங்க தண்ணி. அங்கேருந்து அவங்க வீட்டு ட்ரைனேஜ்லேருந்து டெய்லி இப்படி தான் குழந்தைங்க இருக்கிறாங்க வீட்டில். நம்ம நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அவங்க வந்து அந்த தண்ணி மாத்திரம் எடுத்துகிட்டு போவாங்க. இப்படியே தான் டெய்லி ஒரே வாசனை இருக்கிறதுக்கு ஆகிறதில்ல. மழை இருந்துச்சுன்னா இன்னும் ஜாஸ்தியாக எடுத்துங்க. கிருஷ்ணகிரியில் வெட்டுது ಸೆಕೆಂಡ್ ಕ್ರಾಸ್ ಇದು ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಯಾವತ್ತೂ ಈ ಕಚಡ ನೀರೇ ಒಂದು ತಿಂಗಳಾಗಿ ಹೀಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. ನಾವು ಹೋಗಿ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿಯಲ್ಲಿ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಈ ಡ್ರೈನೇಜ್ ಬರ್ತಾರೆ, ನೀರು ಎಷ್ಟಿದೆಯೋ ಅಷ್ಟು ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ಮಕ್ಳು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ನಾವು 1 year 3 years. ಹೊರಗೆ ಬಿಡೋಕ್ಕೂ ಆಗೋದಿಲ್ಲ, ಮನೇಲಿ ವಾಸನೆ ಇರೋಕ್ಕೂ ಆಗೋದಿಲ್ಲ. ಈ ಥರ ಯಾರ ಹತ್ರ ಹೇಳೋದು? ಕೌನ್ಸಿಲರ್ ಹತ್ರ ನೀವು ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಹೇಳ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನಾವೆಲ್ಲಿ ಹೋಗೋದು? ಈಗ ನಮ್ಮ ಕೆಲಸನೇ ನೋಡ್ಕೊಳ್ಳೋದು. ನಮಗೂ ಒಂದು ಡೇಟ್ ಬರುತ್ತೆ, ಆವಾಗ ಬಂದು ಕೇಳೋವಾಗ ಅವ್ರು ಹೇಳ್ತೀವಿ. ನಾವು ரொம்ப கஷ்டமாகுதுண்ணா. வாசனை இருக்கவே முடியல. குழந்தைங்களை வச்சுருக்கிறோம் நாங்கள். டெய்லி இந்த வாசனையிலே தான். அந்த பக்கமாக சாத்திடுறோம், பின்னால் காவால் தண்ணி போகிறதே கிடையாது. வராங்க, குப்பை பெருக்கிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். அந்த காவால் போகிற தண்ணி, இந்த மண், இன்னும் எல்லாமே இப்படி தான் இருக்குது. யாரும் எடுக்கிறது இல்லை, சும்மா வராங்க. அதில் இருக்கிறமா மண் அடிச்சிட்டுக்குதுமா, இங்கே பிளாக் ஆகிட்டுக்குதுமா, அதை எடுக்கிறோமா இதை எடுக்கிறோமான்றாங்க. ஆனால் யாரும் வராங்க. அந்த சமயத்துக்கு அங்கே கொஞ்சம் மண், இங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிற அன்னைக்கு கொஞ்சம் தண்ணி வர்றதில்லை, அவ்வளோதான். இதில் என்ன அடிச்சுன்னுக்குது, என்ன பிளாக் ஆகிக்குது எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் நான் வரோம். ஆனாலும் இது வரைக்கும் வந்து எது என்னான்னு இதுக்கான ஏரியாவில் இருக்கிறவங்க யாருமே வந்து என்னம்மா எதுன்னு கேட்கறதே கிடையாது. எவ்வளோ நாள் நாங்களும் பார்த்து பசாம ஆயிட்டோம். என்ன பண்ணுறது நாங்கள் குழந்தைங்கள வச்சுன்னு யார்கிட்ட போய் சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல. கமிஷனர்கிட்ட சொந்தா அதை நீங்களே பார்த்துக்கணும், உங்களது இது தானேன்றாங்களா. இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துங்கிறார் அந்த அண்ணன். அவங்க போயிட்டு எல்லாருக்கிட்ட சைன் வாங்கி வர கூட எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்ததுக்கு இப்படியே தான் இருக்குது. இது பாருங்க, டெய்லி இப்படியே தான் தண்ணியும் பெனால் பாட்டிலோட வர்றது, டெய்லி கழுவி ஊற்றுறது பாருங்க. இந்த பாட்டில் எடுத்துனது, தண்ணி தெளிக்கிறது, ஊற்றி கழுவுறது, திரும்ப இன்னும் இப்போ இல்லைங்க, ஒரு 12:30 மணிக்கு அப்படி வந்து பாருங்க, இன்னும் எவ்வளோ ஜோராக தண்ணி வருதுன்னு பாருங்க. அவ்வளோ ஒரே வாசனை இருக்கிறதுக்கு. மழை வந்துச்சுன்னா வாசனை வர்றப்போ கதவு சாத்திடுறோண்ணா, ஃபுல்லாக கதவு சாத்திடுறோம். ஒரே வாசனை இருக்கிறதுக்கே ஆகுறது இல்லை எங்களால். குழந்தைங்கள வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்கள் வயசில் 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை இருக்குது வீட்டில். யாரும் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. அந்த காவா தண்ணி வர்றப்போ கொஞ்சம் யாருன்னா போயிட்டு ஃபோன் பண்ணாங்கன்னா வராங்கன்னா வந்து அந்த வண்டி எடுத்துன்னு வந்து போர் போட்டு எடுத்துன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்க, ஒரு 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. அந்த வெள்ளிக்கிழமைனா வந்து எடுத்துட்டு போன மாதிரி இருக்குது. வர்றதில்ல இதே வாசனை. இங்கே ஒரு நிமிஷம் நீங்கள் நின்று பாருங்க, அந்த வாசனை எப்படி அடிக்குதுன்ட்டு. இப்படி தான் டெய்லி நாங்கள் இன்னும் எத்தனை இடத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? அதுக்கு நாங்களே பசாமல் விட்டோம், நாங்களே பெருக்கி தள்ளிங்கிறோம்.